மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க. அவங்களிடமும் நம்ம கருத்துக்களை கேட்டு பெறலாம். வணக்கம் சார், நன்றி இணைப்பில் இணைஞ்சதற்கு. சார், இப்போ இந்த நாம் தமிழர் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் முக்கியமாக பார்க்கக்கூடியது இந்த கேபிட்டல் அப்படிங்கிறது மாறக்கூடிய விஷயம். 5 தலைநகரமாக நாங்கள் உருவாக்கணும்னு சொல்கிறாங்க. இது பல்வேறு கருத்துக்கள் இது மூலயமா வருது சார். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த தலைநகரம் மாற்றப்படும் அப்படிங்கிறதும் சரி, மற்ற அறிவிப்புகள் அப்படிங்கிறதும் சரி, சாத்தியமா? இது மக்கள் மத்தியில் எடுப்படுமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல்களில் இதுவரை ஒரு இடம் கூட ஜெயிக்காத ஒரு கட்சி, பல சட்டப்பேரவை தொகுதிகளில் டெபாசிட் பெறாத ஒரு கட்சி. அந்த கட்சி சில இலக்குகளை கொண்டு ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிடுது அப்படின்னோம்னா, அதை நீங்க ஒரு ரீசனோட தான் நம்ம பார்க்கணும். இது நடக்க போகுது அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு பார்க்க கூடாது. இது சீமானுடைய தனித்த கற்பனை. அவர் ஒரு கற்பனை உலகத்துல வாடுறாரு. அந்த கற்பனை உலகத்துல எடுத்துட்டு அவர் இப்ப இந்த எம்ஜிஆருடைய ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா, குயில்கள் வாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம் அப்படிலாம் அவர் பாடுவாரு. அந்த மாதிரி இது ஒண்ணு. இது சீமானுடைய அரசாங்கம். அதாவது தன்னலப்பட்ட அன்பான சர்வாதிகார ஆட்சியா, சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு கேள்விப்படுவோம். அதுல பிரின்சிபிள்ஸ் உண்டு. சர்வாதிகார ஆட்சி அடக்குமுறை ஆட்சி. அதுல என்ன அன்பான அடக்குமுறை இருக்குது கேட்டா அப்பா அம்மா செய்தியா குழந்தைகளை அப்படிலாம் ஒரு விளக்கம் கொடுப்பாரு. அவர் ஒரு தமாஷான ஒரு ஆளுங்க. அவரு அதான் சொல்ல வர, அவரு ஒரு மன உலகத்துல வாடுறாரு. அந்த மன உலகத்துடைய வெளிப்பாடு தான் அவருடைய கட்சி. வேற யாருமே கிடையாது அந்த கட்சியில. என் கட்சி அப்படிதான் அவர் சொல்லுவாரு. அவரு இதெல்லாம் சீரியஸா எடுத்துட்டு நம்ம பேசுறது அப்படின்றது ஒரு விடயத்துல பாத்தீங்கன்னா ஒரு வித நகை முரண் தான். நம்ம எவ்வளோ விடயங்களை நம்ம எடுத்து பேசுறோம். ஆனா இந்த மனிதர் சொல்லக்கூடியதெல்லாம் பாருங்களேன், 5 தலைநகரமா? எதுக்கு 5 தலைநகரம்? அப்புறம் விவசாயிகள் மாடு மேய்க்கிறவங்க இதெல்லாம் விவசாயம் எல்லாம் அரசு பணி ஆக்கப்பட்டோம்னா சம்பளம் இவர் ஒரு மாசம் சம்பளம் போடுவார். அவங்களுக்கு எல்லாம் சம்பளம் வருதுன்னா அப்புறம் எப்படி அவங்க விவசாயம் பண்ணுவாங்க? என்ன விதமான பட்ஜெட்டு? அப்புறம் சுப்ரீம் கோர்ட் இங்க கொண்டு வருவேன். இதெல்லாம் ஏதாவது புரியுதுங்களாங்க? மாநில சுயாட்சி அப்படின்றத ஒன்றத்தை சொல்லிட்டு ஒரு சாதாரண விடயங்களை கூட நடைமுறைப்படுத்துவதற்கு இந்த நாட்டில் எவ்வளவு இப்ப கஷ்டப்படுறோம் அப்படின்றது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். உள்ளபடியான தீர்வுகளை சொல்லாம நான் நெய்தல் படையை அமைக்க போறேன் அப்படின்னோம்னா இதெல்லாம் சட்டத்துல இடம் இருக்குதா? இவரும் இந்திய அரசமைப்பை ஏத்துக்கிட்டு தான் கட்சியை பதிவு பண்ணியிருக்கிறார் தேர்தல் ஆணையத்துல. நெய்தல் படையை அமைக்கிறதுக்கெல்லாம் ஏதாவது இடம் இருக்குதா? சும்மா பாதி இலக்கியம், பாதி கற்பனை, பாதி சினிமா எல்லாத்தையும் கலந்து அப்படியே ஒரு சுருள், என்ன சொல்றது, இதெல்லாம் உருட்டுறாரு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இதெல்லாம் ஒரு யாரும் சீரியஸ் எடுத்துக்க மாட்டாங்க. இவங்க எந்த காலத்துல ஒரு சீட்டு ஜெயிக்கிறது, எங்க இவங்க சட்டப்பேரவைக்கு வர்றது, எப்ப இவங்க சட்டம் போடுறது, அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அதனால இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.